வணக்கம் நேயர்களே! இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது, குரளி தேவதைய பத்தின ஒரு மந்திரத்த தான் நம்ம பார்க்க போறோம். இந்த குரளி தேவதையாகப்பட்டது யாருன்னாக்க, கேரளா மாநிலத்தில வந்து அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. குட்டி சாத்தான வச்சு வசியம் செய்றாங்க. குட்டி சாத்தான வச்சு ஏவல் செய்றாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல குட்டி சாத்தான் என்ற பெயர்ல இருக்கக்கூடியது ஆண் தேவதைங்க. ஆண் தெய்வம். இதே குட்டி சாத்தி என்ற பெயர்ல இருக்கக்கூடியது வந்து பெண் தெய்வங்க. இந்த குட்டி சாத்தி யாருன்னாக்க, இந்த குரலியாகப்பட்ட தேவதை தாங்க. அந்த காலத்துல குட்டிச்சாத்தின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த காலத்துல வந்து மறுபடியும் அப்படியே வந்து குறளின்னு சொல்லிட்டுன்னு ஒரு பெயருக்கு வந்து மாற்றம் வந்துருச்சுங்க. குட்டிச்சாத்தி, குறளின்றதெல்லாம் ஒரே ஒரே பெயர் தாங்க. இதுக்கு நம்ம ஒண்ணும் குழம்பிக்க தேவையில்ல. குட்டிச்சாத்தான் ஆண் தேவதை, குட்டிச்சாத்தி பெண் தேவதை. இவ்வளோதாங்க. இந்த குறளிய வச்சு என்னவெல்லாம் நம்ம செய்யலாம்னாக்க, நம்ம கையில வந்து இந்த குறளிய வந்து நம்ம சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு, நம்ம கையில என்ன பொருள நம்ம கேட்கிறோமோ, அந்த பொருள எடுத்துட்டு வந்து நம்ம கையில குடுக்குங்க. அதாவது சந்தனம், குங்குமம், விபூதி, மஞ்சள், ருத்ராட்சம், லிங்கம், தேங்காய், முட்டை இந்த மாரி விஷயங்கள். அதாவது யார் வீட்லேருந்து வந்து எடுக்காதுங்க. நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கணும். ஒரு அறையில இந்த மாரி வாங்கி வச்சிருக்கணும். வாங்கி வச்சிருக்கக்கூடிய பொருள் நீங்க வாங்கி உங்க உங்க வீட்ல நீங்க எந்த இடத்துல வச்சிருக்கீங்களோ, இந்த இடத்துல இருக்குது எடுத்து கொண்டோடி வான்னு சொல்லிட்டு சொன்னீங்கனாக்கா, உங்க வீட்ல இருக்கிற நீங்க வாங்கி வச்சிருக்க பொருள மட்டும் தான் எடுத்துட்டு வந்து உங்க கையில குடுக்குமே ஒழிய, வேற யார் இடத்துலேருந்து எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்காது. நீங்க வந்து ஒரு ஒரு அறையில இந்த பொருளெல்லாம் வாங்கி வச்சிருக்கணும். வாங்கி வச்சு நீங்க எழுந்து போகாம, இந்த மந்திரத்த சொல்லி கைய மூடிக்கிட்டு மந்திரத்த சொன்னீங்கனாக்க, இந்த பொருள எடுத்து வந்து குடுன்னு சொன்னாக்கா, அது அள்ளி வந்து உங்களோட கையில வந்து குடுக்கும். யார் கண்ணுக்கும் தெரியாது. அது கையில உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அத வந்து வைக்கிறது, செய்றது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரியா? அத வந்து நீங்க உங்ககிட்ட வந்திருக்கக்கூடிய ஆட்களுக்கு விபூதியோ, முட்டையோ, இல்ல எலுமிச்சம்பழமோ ஏதோ மந்திரிச்ச விஷயங்கள் வந்து போட்டு குடுத்தீங்கன்னு வச்சுக்கங்க. இவன் வந்துட்டு நல்லா சக்திசாலியான ஆளு. நல்லா மாயாஜாலம் தெரிஞ்ச ஆளு, நம்மளோட பிரச்சனைய சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பிக்கை வந்துரும். உங்களுக்கான பூஜைக்கு உண்டான விஷயங்கள வந்து அவங்க செய்றதுக்கு ஒத்துக்குவாங்க. இந்த மாரி பிரச்சனைகள் சரி பண்ணி குடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள வந்து நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அந்த மாரி நம்ப ஆரம்பிச்சாங்கனாக்கா, அவங்களுக்கு உண்டான பூஜைகள் நீங்க வந்து பண்றதுக்கு நீங்க தயார் நிலைப்படுத்திக்கலாங்க. இந்த மாரி விஷயங்கள தான் பண்ணோம். இந்த குறளிய வச்சு வேற எந்த ஒரு திருட்டு காரியங்களும் வந்து பண்ண முடியாதுங்க. திருட்டு காரியங்கள பண்ணாலும் எடுத்து வந்து குடுக்காது. அது பிரயோஜனம் கிடையாது. நீங்க இந்த மாரி ஜால விஷயங்கள காட்டுறதுக்காக நீங்க இந்த குறளிய வந்து பயன்படுத்திக்கலாங்க. மேற்கொண்டு இத பெரும்பாலும் மாந்திரிகளுக்கு அதிகமான மாந்திரிகள் வந்து இந்த குறளி ம ம மந்திரங்கள வந்து ஜெபிச்சு சித்தி பண்ணி வச்சிருக்காங்க. கையில வந்து விபூதி வர வைக்கிறது, குங்குமம் வர வைக்கிறது, எலுமிச்சம்பழம் வர வைக்கிறது விஷயங்கள வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம கொடுக்கக்கூடியது அனுபவ ரீதியா இருக்கக்கூடியதுங்க இந்த முறையாகப்பட்டது. நீங்க இத சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு பயன்படுத்தி பாருங்க. அதுக்கு அடுத்து தெரியுங்க. சரியா? இத வந்து நம்ம எப்படி சித்தி பண்றதுனாக்க, இதுக்கு எப்படி நம்ப தயார் நிலைப்படுத்துறது பூஜை வைக்கிறதுனாக்க, பழைய காலத்து முறை ஒண்ணு இருக்குங்க. அந்த அந்த முறையாகப்பட்டது கருமுறைங்க. இந்த காலத்துல அந்த மாரி பண்ணீங்கனாக்க உங்களுக்கு பிரச்சனையாயி போயிடும். அனாவசியமா அரசாங்கத்தில போய் மாட்டிக்கிட்டு கம்பி எண்ணக்கூடிய ஒரு சூழல் ஆயி போயிடும். அந்த விஷயங்கள் வேண்டாம். அதுக்கு மாற்று வழியா நீங்க இந்த ம் மரப்பாச்சி பொம்மை, பெண் பொம்மைய பார்த்து வாங்கிக்கிங்க. நல்லா ஒரு 2 அடி உயரத்துல இருக்கிற மாரி வாங்கிக்கிங்க. ஒரு குழந்தை போல உயரம் இருக்கிற மாரி வாங்கிக்கிங்க. ஒரு 2 அடி, 2 1/2 அடி இருக்கிற போல வாங்கிக்கங்க. ஆன்லைன்லலாம் கிடைக்குது பாருங்க மரப்பாச்சி பொம்மை. அல்லது நாட்டு மருந்து கடையிலேயே கிடைக்குதுங்க மரப்பாச்சி பொம்மை. அந்த மரப்பாச்சி பொம்மைய வாங்கி எடுத்துக்கிட்டு என்ன பண்றீங்கனாக்கா, அதுக்கு வந்து நல்லா கிளீனா மஞ்சள் தண்ணியால வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்து, பால், பன்னீரு, சந்தனம், குங்குமம் விஷயங்களெல்லாம் வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்து, நல்லா வாசனை திரவியங்கள வந்து அந்த மரப்பாச்சி பொம்மைக்கு நல்லா தெளிச்சு விடுங்க. மரப்பாச்சி பொம்மையில நல்லா வாசனை திரவியம் நல்லா கம கம கமன்னு இருக்கணுங்க. அந்த மாரி மரப்பாச்சி பொம்மைய வந்து நீங்க நல்லா வாசனையா இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. வாசனையா இருக்கிற மாரி பார்த்துக்கிட்டு, என்ன செய்றீங்கனாக்க, இந்த அரகஜா, அத்தரு, புனுகு, கோரோசன, ஜவ்வாது இந்த பொருட்கள்லாம் வாங்கி எடுத்து நீங்க என்ன பண்றீங்கனாக்க, ஒரு நல்ல தேன் தேன் இருக்கு பார்த்தீங்களா? தேன்ல வந்து நல்லா கலக்கி மை பதத்துக்கு நல்லா கலக்கி வச்சுக்கங்க. கொஞ்சம் கொஞ்சம் போல போதும். அதிகமாலாம் ஒண்ணும் தேவை கிடையாது. சும்மா கொஞ்சமா போதும். அந்த மாரி கலக்கி எடுத்து வச்சுக்கிட்டு, நீங்க என்ன செய்றீங்கன்னா, இந்த மரப்பாச்சி பொம்மை இருக்குல்ல, மரப்பாச்சி பொம்மையோட நெத்தியில ஒரு சின்னதா ஒரு பொட்டு ஒண்ணு வச்சுக்கங்க. வச்சுக்கிட்டு, இந்த மரப்பாச்சி பொம்மைய வந்து அலங்காரம் பண்ணுங்க. மேக்கப் பண்ணுங்க. நல்லா பவுடரு அது இதெல்லாம் போட்டு நல்லா கிளீனா, அழகா வந்து சிங்காரிக்கணும். அது கிரீடம், ஆ மூக்குத்தி, அதுக்கடுத்து இந்த ம் தோடு, கம்பளு
வளையல், இந்த செயினு, இந்த பாவாடை சட்டை, இந்த மாதிரி விஷயங்கள் காதோல கருகுமணியெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு ஒரு பெண் குழந்தை இருந்தா எப்படி இருக்குமோ, இந்த மாரி ஒட்டியாணம் அந்த மாதிரிலாம் போடுறது, கொலுசு அந்த மாரி விஷயங்கள வந்து போட்டு விடுங்க. போட்டு விட்டுட்டு, அந்த மரப்பாச்சி பொம்மைய வந்து நிக்க வைங்க. உங்களோட பூஜை அறையில நிக்க வச்சுக்கங்க. நிக்க வச்சுக்கிட்டு, அதுக்கு முன்ன ஒரு விளக்கு போட்டு, நெய் விளக்கு ஏத்திக்கங்க. ஒண்ணும் தப்பு இல்லங்க. நெய் விளக்கு ஏத்திங்க. தாமரை தண்டு திரி போட்டுக்கங்க. போட்டு கொளுத்திக்கிட்டு, அதுக்கு முன்ன வாழை இலை விரிச்சு, அவல் பொரிக்கடலை, பழம்பத்தி சூடம், சாம்பிராணி, ஊதுபத்தி, கற்பூரம், மேற்கொண்டு பொங்கல் எதுனா வச்சுக்கங்க. சர்க்கரை பொங்கல் வச்சுக்கங்க. இல்லனா இனிப்பு பதார்த்தங்கள வந்து வாங்கிட்டு வந்து படையலுக்கு வச்சுக்கங்க. இல்ல மிச்சம் இந்த சின்ன சின்ன குழந்தைங்கலாம் ஆசைப்பட்டு சாப்பிடும் இல்லையா? அந்த மாரி சாப்பிடக்கூடிய பொருட்கள வந்து முன்ன வந்து வச்சு படைச்சுக்கங்க. வச்சுக்கங்க. இளநீரு, பாலு, அதுக்கடுத்து பாயாசம், தேனு, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு, எடுத்து நீங்க சமைச்சு வச்சு படைச்சுக்கங்க. இதுக்கு வந்து அசைவமெல்லாம் குடுக்காதீங்க. சைவமே போதும். இந்த கருவாடு, முட்டை இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒண்ணும் வேண்டாம். சைவ படையலே போதுங்க. பொங்கல் வச்சு சர்க்கரை பொங்கல் போட்டுக்க இதுவே போதும். ஒரு 10,008 உருக்கள் இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்த ஒரு 10,008 உருக்கள் ஒரு 11 நாட்கள் விரதம் இருந்து இந்த மந்திரத்த வந்து ஜெபிங்க. இது வந்து எந்திரம் இருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, எந்திரமாகப்பட்டது இதுக்கு குடுக்கல. எந்திரம் இருந்துச்சுனாக்க நான் தேடி பார்த்து எடுத்து குடுக்குறேன். இப்ப நான் பார்த்ததுல எனக்கு எந்திரம் மந்திரம் மட்டும் தான் இருந்துச்சு. எந்திரங்கள் வேற ஏதாவது குறிப்பிட்டிருக்காங்களான்னு சொல்லி பார்த்துட்டு, நான் உங்களுக்கு குடுக்குறேங்க. நான் பண்ண விஷயங்கள்ல மந்திரங்கள் மட்டும் தான் இருக்கு என்கிட்ட. சரியா? எந்திரம் இருக்கான்னு சொல்லி பார்த்து எடுத்துட்டு குடுக்குறேன் உங்களுக்கு. இப்ப இந்த பதிவுல வந்து மாலா மந்திரம் ஒண்ணு இருக்கு. இந்த குறளி தெய்வத்த வந்து தேவதைய வந்து அழைக்கிறதுக்கு மாலா மந்திரம் ஒண்ணு இருக்கு. அது வந்து அதுக்கு அடுத்த பதிவுல போடலாம். மாலா மந்திரமும் அதுக்கு உண்டான மூல மந்திரமும் இருக்கு. இதுக்கு அடுத்த பதிவுல அந்த முறைய வந்து போடுறேன். இந்த முறை இந்த வந்து வெறும் மந்திரம் மட்டும் தான் இருக்கு. சரியா? இது வந்து சிலை வடிவுன்றதுனால, சிலை ரூபமா இருக்கு இல்லையா? இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சிலை உருவம் தான் பொம்மன்னாக்க. அதனால ஒண்ணும் இல்லங்க. நீங்க இந்த மரப்பாச்சி பொம்மைய நிக்க வச்சு பூஜை வந்து குடுத்து, இந்த மந்திரத்த வந்து ஒரு 10,008 உரு தினந்தோறும் ஒரு 11 நாட்கள் விரதம் இருந்து 10,008 உருக்கள் அல்லது 11,008 உருக்கள் நீங்க மந்திரத்த வந்து ஜெபிங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்த ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் பாருங்க. இந்த மந்திரம் என்னன்னாக்க, ஓம் குறளி, அறிவோம் குறளி, சிவ சிவ குறளி, நமோ பகவதி புத்திரியே, வா வா நான் கேட்ட பொருளை எல்லாம் தாத்தா ஐயும் கிளியும் ஷவ்வும் வா வா ஸ்வாஹா. ஓம் குறளி, அறிவோம் குறளி, சிவ சிவ குறளி, நமோ பகவதி புத்திரியே, வா வா நான் கேட்ட பொருளை எல்லாம் தாத்தா ஐயும் கிளியும் ஷவ்வும் வா வா ஸ்வாஹா. இது தாங்க இதுக்குண்டான மந்திரம். இந்த மந்திரத்த வந்து ஒரு 11,008 முறை 11 நாட்கள் விரதம் இருந்து 11,008 உருக்களாகப்பட்டது நீங்க போட்டுக்கங்க. போட்டுக்கிட்டு உங்களுக்கு சித்தி ஆனதுக்கப்புறம் சில டெஸ்ட் பண்ணி பாருங்க. ஒரு பொருள ஒரு இடத்துல வச்சுட்டு, இந்த பொருள எடுத்து வந்து என் கைக்கு குடு தாயேன்னு சொல்லி கேட்டு பாருங்க. எடுத்து வந்து கையில குடுக்கும். இது வந்து பெரும்பாலும் மாந்திரிகள் அதிகமா சித்தி பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாமே மாந்திரிகள் வந்து சித்தி பண்ணாம இருக்க மாட்டாங்க. சித்தி பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? இந்த மந்திரம் வந்து ரொம்ப சிறப்பான மந்திரங்க. சிறப்பான முறை கூட இது. நீங்க கேட்ட பொருள எடுத்து வந்து குடுக்கக்கூடிய வகையில இந்த விஷயமாகப்பட்டது இருக்குங்க. சரியா? இது ரொம்ப ஒரு கைகண்ட அனுபவ முறைங்க இது. இந்த குறளை நீங்க வச்சுக்கிட்டீங்கனாக்க, நீங்க பயமே இல்லாம தொழிலாகப்பட்டது நடத்தலாம். சரிங்களா? கேட்ட பொருள் எதுவும் குடுத்துச்சுனாக்கா, இவன்ட்ட சக்தி இருக்கு, தெய்வமாகப்பட்டது இருக்கு, இவங்ககிட்ட நம்ம பண்ணோம்னாக்கா நம்ம பிரச்சனைய சரி பண்ணுவாங்கன்னு நம்புவாங்க ஆளுங்க. இந்த மாரி ஜால விஷயம்லாம் காட்டினா நம்புவாங்க ஆளுங்க. நானும் மாந்திரிகன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம்னாக்கா, யாரும் வந்து நம்ப மாட்டாங்க. சரியா? அதுக்கடுத்து அவங்க பூஜைக்கு வந்தாங்கனாக்கா, உங்களுக்கு பூஜை பண்ற முறைகள் எப்படின்னு அது தெரியும் இல்லையா? அந்த மாரி பூஜை பண்ணி குடுத்து, அவங்களோட பிரச்சனைய வந்து சால்வ் பண்ணி குடுத்துருங்க. ஓகேங்களா? ஆம், இது ரொம்ப அற்புதமா வேலை செய்யக்கூடியதுங்க. ரொம்பவே நல்லாருக்கும். இந்த தேவதைய வந்து வச்சுக்கிட்டாக்கா, எதுவும் பிரச்சனையாகப்பட்டது வருமான்னு சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரும். ஒரு பிரச்சனையும் வராதுங்க. நீங்க வந்து எந்த ஒரு அசம்பாவித விஷயங்களும் வந்து ஈடுபடுத்தாம இருந்தீங்கனாக்கா, தேவதையாகப்பட்டது உங்ககிட்ட நிலைச்சு இருக்கும். குழந்தை எப்படியோ, அதுபோல உங்க கூட ஒரு பிள்ளைகிட்ட எப்படி தன் தாய் இருக்குமோ அதுபோல, அல்லது தகப்பன்கிட்ட ஒரு பிள்ளை எப்படி இருக்குமோ அதுபோல உங்ககிட்ட இந்த தேவதையாகப்பட்டது நடந்துக்குங்க. தினந்தோறும் வந்து உங்களால முடிஞ்சது ஒரு சின்ன சின்ன ஒரு படையல் வந்து ஆகப்பட்டது வச்சுக்கங்க. குழந்தைகள்லாம் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்து குடுப்போமோ, இந்த மாரி கடைக்கு போனா எதனா ஒரு பொருள வாங்கிட்டு வந்து குடுத்து வச்சு படைக்கிறது, அந்த மாரி விஷயங்கள வந்து நீங்க அன்றாடம் நடைமுறையில வச்சுக்கங்க.
சரிங்களா? அப்போனாக்கா இந்த தெய்வமாகப்பட்டது உங்களை விட்டு விலகி போகாமல் உங்ககிட்ட நிரந்தரமாக நிலச்சி நிற்குங்க. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டதெல்லாம் நடக்குங்க. இந்த மந்திரத்தை வந்து 10,008 ஊர் போட்டு சித்தி பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களுக்கு சித்தி ஆனதுக்கப்புறமா இது ஒரு ஒரு ரியாக்டரும் தெரியலையேன்னு சொல்லிட்டு இருந்தால் கூட ஒன்றும் போக போக அந்த காரியங்களாகப்பட்டது உங்களுக்கு கைகூடி வந்துடுங்க. மந்திரத்தை ஜபிச்சு 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 நீங்கள் கையில் எடுத்து கொடுக்க சொல்லி நீங்கள் இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னாக்க ஆனால் இந்த விஷயங்களாகப்பட்டது ஏற்பட்டுரும். ஆனால் அந்த கையில் பொருள் வர வைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு தானாக அமைஞ்சு போயிடுங்க. சரியா? இந்த மந்திரமாகப்பட்டது ரொம்ப அற்புதமானதுங்க. இந்த மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் நம்மளுக்கு அந்த எதிரி தொல்லையிலிருந்து மேற்கொண்டு கண் திருஷ்டி கண்ணோம்பல்லேருந்து இந்த கடன் தொல்லை, பணம் பற்றாக்குறை, உடல் சோர்வு, இந்த மன நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே இந்த மந்திரங்களை ஜபிச்சிங்கனாக்க இந்த மந்திரங்கள் மூலிமா நம்மளுக்கு சரியாகும். அதுக்கு தனித்தனி சப்ஜெக்ட் இருக்குது தான். நோய் பிடித்திருக்கிறது ஒரு மந்திரம், கடன் தொல்லையிலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு மந்திரமெல்லாம் இருக்குது தான். பொதுவாக இந்த குரளி மந்திரத்தை வந்து ஜபிச்சிங்கனாக்கா இந்த குரளி தெய்வமாகப்பட்டது நம்ம இந்த குரலியை வச்சு நம்ம பிரார்த்தனை செய்யக்கூடிய காரணத்தினால அந்த குரலியே நம்மளுக்கு தெய்வமாக இருந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து சரி பண்ணிவிடும். மாயங்கள் மூலிமா தன் இடத்துல இருக்கக்கூடிய மாய சக்திகள் மூலிமா சரி பண்ணி கொடுத்துரும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை. அதனால் இந்த தேவதையாகப்பட்டவங்க மற்றவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்காக இல்லைன்னா கூட உங்களுக்காக நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து ஜபிச்சு வச்சுக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பான வாழ்க்கையாகப்பட்டது உங்களுக்கு அமையும் இந்த தேவதையால். அதனால் இந்த விஷயத்தை வந்து பாருங்கள். அடுத்து வந்து முனீஸ்வரனுக்கு உண்டான மந்திர யந்திர பிரயோகங்களை வந்து போடுவோம். அதுக்கடுத்து இந்த தேவதைக்கு உண்டான மாலா மந்திரமும் மூல மந்திரமும் ஒன்று இருக்குது. அந்த விஷயத்தையும் உங்களுக்கு போடுறேன். தொடர்ச்சி நம்மளோட சேனலில் வந்து இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடக்கூடிய வீடியோ அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா நான் போட்ட உடனே வந்து சேரும் உங்களுக்கு. நீங்கள் தவறாமல் நம்மளோட வீடியோ வந்து பார்க்கலாம். சரியா? மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.